ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, கொஸ்டின் ஆன்சர் வீடியோ தான். இவங்க வேலைக்கு போகிறதா இருக்கட்டும், இல்லை நான் அம்மா வீட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், பாப்பாவை படிக்க வைக்கிற விஷயத்துலேருந்து லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் நிறைய கமெண்ட் வந்திருக்கு. அதெல்லாம் நான் ஆன்சர் பண்ணுறதை விட உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வேணும்ல. உங்களுக்குள்ளேயே சில பேர் சண்டை போட்டுக்கிறீங்க நிறைய கமெண்ட்டுக்கு. அதனால இவங்கள வச்சு நான் உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான். அதுக்கு முன்னாடி போன வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தப்போ சொல்லியிருப்பேன் இவங்க வேலைக்கு போயிருப்பாங்கன்னு. 2வது நாள் ஈவினிங் டைம்ல வந்துட்டு எந்த மாதிரி ரியாக்ட் கொடுத்தாங்கன்னு சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கும் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட ஹஸ்பண்ட் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி நத்தத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க போல. இப்போதான் அப்பா கூட்டிட்டு வந்தாங்க. டைம் இப்போ 6:23. சார் வந்துட்டாரு. எங்க மூஞ்சியை காமிங்க. இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டீங்க? சரி, இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டீங்க? ஒன்று தோசை, அப்புறம் ஒன்று பரோட்டா. காலையில பரோட்டாவா? பரோட்டா பூரி தெரியலையே எனக்கு. பாத்தியா, வீட்டுல ஆசையா செஞ்சு சாப்பிடுங்கன்னு கொடுக்கும்போது எனக்கு பிடிக்காது, எனக்கு வேணாம். இப்போ காலையில சாப்பிடணும், எனக்கு சாப்பிட ஊற்றி தெரியா? நான் சாப்பிடுறது புரியுது. நான் சமைக்க கூடாது, அதால செய்யலை. இப்போ பாருங்க, நீங்க நைட்டு 12 மணிக்கு தான் வருவீங்கன்னு உங்களுக்கு நான் சமைக்கிறேனா இல்லையான்னு. சரி, சமைக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. சரி, லஞ்ச் டைம்ல என்ன சாப்பிட்டீங்க? லஞ்ச் டைம் ஒன்றும் சாப்பிடல. ஒண்ணுமே சாப்பிடலையா? கையில பணம் கொடுக்கலையோ? எப்படி கொடுப்பாங்க? நேற்று சாப்பிட அந்த வேலை முடிஞ்சிருச்சேன்னா விட்டுருவாங்க. கண்டிப்பா 2000 கொடுப்பாங்க. சரி, பேசாம இருங்க. எவ்வளவு சூப்பரா நிழல் கொடுக்குது. காலையில் 9 மணி 10 மணிக்கு சமைச்சாலும் நிழலா இருக்கும். நீ எதுக்கு உருகுற இலையெல்லாம்? ஓகே, பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க கேட்ட கமெண்ட்டுக்குலாம் நான் ரிப்ளை பண்றேன். பிரிஸ்கில்லாகி சன் அப்படின்னு ஒரு ஐடியில இருந்து, எப்படி உங்க மாமியார் இங்கேயே ஸ்டே பண்ண விட்டுட்டாங்க சிஸ்டர், எனி ப்ராப்ளம் சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் உங்ககிட்டயுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னன்னா, நான் ஒடிசால இருக்கும்போது ஏதாவது ஃபேமிலி ப்ராப்ளமோ இல்லை ஃபினான்சியலா ப்ராப்ளம் வரும்போது, அண்ணாவை நீங்க வேலைக்கு அனுப்புங்க, இல்லாட்டி அங்க இருக்க வேணாம், தமிழ்நாட்டுக்கு போயிருங்கன்னு சொல்றீங்க. நாங்க சும்மா வேலை செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம். அதுக்குன்னு வீட்டை விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு வேலைக்கு போனா அது வீட்டுல சண்டை வரணும்னு எந்த அவசியமே இல்லை. இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோல கமெண்ட்ஸ்ல நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அது எல்லாத்துக்குமே உங்ககிட்ட ஆன்சர் பண்ணிக்கிறேன். என்ன கேக்குறாங்கன்னு புரிஞ்சுதா? மாமியாருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம இங்க வந்து வேலை செய்யறது, சொல்லுங்க என்னன்னு. அப்படின்னு என்ன சும்மா தான் கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு. யூடியூப் சேலரி வந்து எப்போதுமே நம்ம நினைச்ச மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நான் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியில இருந்து எனக்கு தலைவலியா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாவது ரீசன்ல 3 நாள் 4 நாள் வீடியோ போடாம இருப்பேன்ல, அப்போ வந்து சேலரி கம்மி ஆகும். அதை விட நம்ம ஒரு நல்ல கண்டென்ட்டா கிரியேட் பண்ணி வீடியோ போட்டு அது நல்ல வியூஸ் ஆனா மட்டும்தான் பணம் வருமே தவிர, நீங்க நினைக்காதீங்க யூடியூபர்ஸ் எப்போதுமே 1 லேக் சம்பளம் வாங்குவாங்க. அப்படிலாம் ஒரு மாசம் ரொம்ப கம்மியா வரலாம், ஒரு மாசம் கொஞ்சம் அதிகமா வரலாம், அந்த மாதிரி இருந்தது. ஆனா எனக்கு வந்து இப்போ தமிழ்நாடு வர்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கும்போது சரியா பணம் வரல, செலவுக்கு கூட வச்சுக்க முடியாத நிலைமையில இருந்தனால இவரே சொன்னாரு நம்ம வேலைக்கு போலான்னு. அதை விட இன்னொரு ரீசன் வந்து, நாங்க 2 பேரும் தங்கலன்னு சொல்லி பிளான் பண்ணது வந்து, பாப்பாக்கு இப்பதான் 3 வயசு இல்லைங்களா. இப்ப வந்து ஸ்டார்டிங்ல சில வார்த்தை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அவளுக்கு 5 வயசு இருக்கும்போது அவளை ஒடிசால தான் படிக்க வைப்பேன். அப்படிங்கும்போது இவங்க கூட வந்து நான் வேலை செய்ய முடியாது. அதுக்கப்புறம் வேணா இவங்க தனியா போய் எங்க வேணாலும் வேலை செய்யலாம். ஆனா யூடியூப் வேலையை வந்து நீங்களும் நிறைய பேர் கேட்டுக்கிட்டீங்க, அண்ணாவை எந்த வேலைக்கு வேணாலும் அனுப்புங்க, ஆனா யூடியூப்ல மட்டும் வீடியோ போடுறதை ஸ்டாப் பண்ணாதீங்க எங்களுக்காக அப்படிலாம் நிறைய பேர் கேட்டுக்கிட்டனால என்னால முடிஞ்ச அளவுக்கு இப்போதைக்கு நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். இந்த ரீசன் தான். எங்களுக்கும் சேஃப்டி இருக்கு, இவருக்கு அக்கா பொண்ணுங்க 2 பேர் இருக்காங்க. தாய் மாமாவா கடமையெல்லாம் செய்யறதுக்கு பணம் தேவைப்படும்ல. வெறும் செலவுக்கு வச்சுட்டு இருக்கிற பணத்தையும் வச்சு ஃபேமிலி ரன் பண்ண முடியாது. அதனால வேலைக்கு வந்ததுதான். இன்னொன்னு, எல்லாரும் மோஸ்டா சொல்றது தேஜுவை தமிழ்நாட்டுல படிக்க வைக்கணும். உங்க ஒப்பீனியன் என்ன, நீங்க சொல்லுங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. இந்த கமெண்ட் நிறைய வந்துகிட்டே இருக்கு. உங்க ஒப்பீனியன்? எனக்கு ஒன்றும் ஒப்பீனியன் ஒன்றும் இல்லையடி. இப்போ வந்து படித்திருக்கலாம், அப்புறம் ஃபியூச்சர்ல பிரச்சனை வரும். என்ன ப்ராப்ளம்னு நீயே தெரியும், உங்களுக்கு என்ன பிரச்சனை வருது.
பாப்பாவை தமிழ்நாட்டுல படிக்க வைக்கிறேன்னு சொல்லி சொன்ன கமெண்ட்ல சில பேரு என்னோட ஃபியூச்சரை யோசிச்சுமே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்னன்னா, இப்போ நான் பாப்பாவை இங்க படிக்க வச்சுட்டேன் அப்படின்னா, ஒருவேளை மாமனார் மாமியாருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கும்போது நாங்க அங்க ஸ்டே பண்ற மாதிரி இருந்ததுன்னா பாப்பாவோட படிப்பு ஸ்பாயில் ஆகும். நீங்க உங்களுக்கு தெரிஞ்சுதானே ஒடிசாக்கு கல்யாணம் பண்ணி போனீங்க, அப்போ நீங்க அங்கதான் படிக்க வைக்கணும்னு சொல்லியிருந்தீங்க. அதை விட சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு ஒடிசால ஸ்கூல்ல படிக்கும் போது சப்ஜெக்ட்லாம் எந்த மாதிரின்னு. இங்க இங்கிலீஷ் மீடியத்துல மட்டும்தான் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்கன்னு நீங்க சொன்னாங்க. ஆனா அங்க ஹிந்தி, ஒடிசா, அதுக்கப்புறம் சமஸ்கிருத் இதெல்லாம் இங்கிலீஷ் மீடியத்துல இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருக்கு இல்லைங்களா. இவருக்கு மெயின் தமிழ் பேச கத்துக்கட்டும், ஆனா ஒடிசாவும் ஹிந்தியும் பேஜ் நல்லா கத்துக்கணும், எழுத தெரியறது முதற்கொண்டு அவள் தெரிஞ்சுக்கணும், ஃபியூச்சருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அவர் ஒப்பீனியன். அதுதான் அந்த ஃபியூச்சரை யோசிச்சு நீங்க சொன்னது உண்மைதான். இருந்தாலும் பாப்பாக்கு படிக்கிற வயசு வரும்ல, அப்போ எப்படி மைண்ட் செட் மாறும் என்னன்னு சொல்ல முடியாது. ஆனா அவளோட ஃபியூச்சரை யோசிச்சுதான் நாங்க டிசிஷன் எடுக்கணும். அதனால அப்போ பாத்துக்கலாம். இப்போ எந்த முடிவும் நானே சொல்ல விரும்பல. ஏன்னா இப்போ ஒண்ணு சொல்றேன் அப்புறம் ஒண்ணு சொல்றேன், அது பெரிய பிரச்சனையா வந்தா வேண்டாம். நெக்ஸ்ட் பிரதீப் பாஞ்சல் அப்படிங்கிற ஐடியில இருந்து, இங்கேயே தனி வீடு பார்த்து இருமா, அது ஹஸ்பண்ட் ஃபீல் பெட்டர். இங்கே இருங்க, பட் தனி வீட்டுல இருங்க. ஹஸ்பண்ட் அக்வர்ட் இன் யுவர் பேரண்ட்ஸ் ஹோம். அவங்க சொல்றது நீங்க வேலைக்கு போகலாம் இங்க, சரிங்களா, ஆனா அம்மா வீட்டுல இருக்க வேணாம். உங்களுக்கு அம்மா வீட்டுல இருக்கிற வரைய ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க, கம்ஃபர்டபுளா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். only 2 மாசத்துக்கு தானடி அங்க இருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு பொங்கலுக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறம் வேற எங்காவது இடத்துல பார்க்கலாம். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அம்மாவோட கம்பெனில இவங்க வேலைக்கு போற வரைய நாங்க இங்க இருக்கிறதா பிளான் பண்ணியிருந்தோம். இன்னொன்னு, நாங்க 2 பேரும் வேலை செய்யும் போது நாங்க வேலை செஞ்ச டிபார்ட்மெண்ட் ஆட்டோ கோனர், சரிங்களா. ஆனா இப்போ ஆட்டோ கோனரை விட ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட், அந்த வேலையை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு நாங்க சொல்றது புரியும். இருந்தாலும் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குல்ல, அதனால உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். ஸ்பின்னிங் டிபார்ட்மெண்ட்ல ஒரு நல்ல சேலரி, ஃபேமிலி மேனா ரன் பண்றதுக்கு அந்த சேலரி தான் செட் ஆகும். அப்படிங்கிறப்போ அம்மாவோட கம்பெனில வேலையை கத்துக்கலாம், அதுக்கப்புறம் மாறலாங்கிற மாதிரி தான் பேசியிருந்தோம். ஆனா அம்மாவோட கம்பெனிக்கு போக முடியாத சூழ்நிலை. அதனால இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு பக்கத்துல வேலைக்கு போறதுக்கு. அதனால ஒரு மாசம் ஆச்சு, ஒரு மாசம் இல்லாட்டி 2 மாசத்துக்கு அப்புறம் கூட வேற எங்கேயாவது இருக்கலாம். இன்னொன்னு, இப்போ செப்டம்பருங்களா, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாசம் தான். 3 மாசத்துல நான் மறுபடியும் ஒரு வீடு எடுத்து அதை ஒரு 2 மாசத்துல இருந்து நாங்க மறுபடியும் பொங்கல் போய் வீண் செலவுங்க. உங்களுக்கு அம்மா வீட்டுல இருக்கிறது பிடிச்சிருக்கா, கம்ஃபர்டபுளா இருக்குங்களா, நீங்க தான் சொல்லணும். வீட்டுல எப்படி இருக்கு அப்படிதானே இங்க இருக்கு, யாருமே இருக்காது, எப்போதுமே சைலண்ட். அதனால அம்மா வீட்டுல இருக்கிறது ரிலேஷனுக்குள்ள பிரச்சனையை உண்டாக்கும். எனக்கு எல்லாமே புரியுது. ஆனா இப்போ தற்காலிகமா இங்க இருக்கிற சூழ்நிலையில இருக்கும், அதனால இருக்கோம். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. பொங்கலுக்கு நாங்க ஒடிசாக்கு போயிட்டு நெக்ஸ்ட் வரும்போது வேற எங்கேயாவது பிளான் பண்ணலாம். இப்போதைக்கு எங்களுக்கு வீடியோ விஷயமாவே நிறைய வாங்க வேண்டியது இருக்கு. அதனாலதான் இப்படி கிடைக்கிற வேலையை பார்த்து போயிட்டு இருக்காங்க. நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நம்புறேன். அது ரொம்ப பெரிய ஐடி, ஆனா நான் செல்வி அப்படின்னு மட்டும் சொல்லிக்கிறேன். அந்த ஐடியில இருந்து ப்ளீஸ் யாரும் தப்பா சொல்லி கொடுக்காதீங்க. ஆஸ் அ பேரண்ட்ஸ் விட்டுட்டு மாமியார் வீட்டுல இருப்பது சரியா வராது. ஒடிசாவில் இருக்கிற லேண்ட வயதானவங்க பார்க்க முடியுமா, உள்நாட்டு குழப்பம் உண்டாக்காதீர்கள் அப்படின்னு இருக்கு. அவங்க என்னன்னா, தமிழ்நாட்டுல இருக்க சொல்லி யாரும் தப்பா சொல்லி கொடுக்காதீங்க. ஏன்னா ஒடிசால நம்மளுக்கு வயல் இருக்குல்ல, அதை அப்பா அம்மா மட்டும் பார்த்துக்க முடியுமா, அவங்களால முடியாதுல்ல, வயசானவங்க. அதனால எந்த குழப்பத்தையும் செய்யாம சரியா சொல்லி கொடுங்க, அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த நிறைய பேர் சொல்லுவீங்கல்ல தமிழ்நாட்டுல செட்டில் ஆகுற மேட்ரு, அது இவரே என்னோட அப்பா அம்மா கிட்டயுமே சொல்லிட்டீங்க இல்லையா. என்னோட அப்பா அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வேணா நான் செட்டில் ஆகணுமா இல்லையாங்கிறத யோசிக்கிறேன். ஆனா இப்போ என்னால இருக்க மாட்டேங்கிற முடிவுல தான் இருக்காங்க. எனக்குமே அவங்கள அங்க தனியா விட்டுட்டு இங்க செட்டில் ஆகணுங்கிற எந்த எண்ணமும் இல்லை. பாப்பா படிக்கிற வரைய அதுக்கிடையில எங்களுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. நாங்க 2 பேரும் சேர்ந்து இருந்து கூட ஏர்ன் பண்ணலாம்,
அந்த மாதிரி யோசிக்கிறேன். அதை விட இவர் தனியா வந்துட்டாரு அப்படின்னா ஒடிசால இருந்து இந்த யூடியூப் வேலையை சரியா ரன் பண்ண முடியாது. எனக்கு அங்க எந்த சப்போர்ட்டுமே இல்லை. அது ஒண்ணு, அதை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால இப்போதைக்கு நானும் இவரும் சேர்ந்து வந்திருக்கோம், வேற எந்த ரீசனுமே இல்லை. அதுக்கப்புறம் தங்கதுரை அப்படிங்கிற ஐடியில இருந்து, ப்ளீஸ் சிஸ்டர் சாரி, நேற்று என்னால வீடியோ போட முடியல. ஏன்னா நேற்று இவங்க வேலையில இருந்து வந்துட்டாங்க, உடம்பு இடுப்பெல்லாம் பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அதனாலயே நேற்று அப்லோட் பண்ற வீடியோ தான் இது, எடுக்க முடியல. எல்லாருமே சொல்றாங்க 2 நாள்ல இந்த தம்பி இழைச்சு போயிருச்சு. என்னையெல்லாம் பிடிச்சி திட்டுறாங்க, நீ தான் சமைச்சு கொடுக்க மாட்டேங்கிறியா வேலைக்கு போறவங்களுக்கு. அந்த அக்காவுக்கு வந்து நேற்று கல்யாண நாள், அவங்க விஷ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனா லேட்டா விஷ் பண்றேன், மன்னிச்சுக்கோங்க. நேற்று என்னால வீடியோ அப்லோட் பண்ண முடியல. எப்போதுமே ஹாப்பியா இருங்க. அதுக்கப்புறம் வந்து ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாங்க, என்ன சேலரின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. தேங்காய் குடோன்ல வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ சம்பாதிக்கலாம். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் கிட்ட வரலாம். ஆனா இவர் இப்பதானே கத்துக்கிறாரு. சும்மா தேங்காய் அள்ளி போடும்போது சாக்கு பிடிக்கிற வேலை, அதுக்கப்புறம் தேங்காய் எடுத்து போடுற வேலை, மூட்டை தூக்குற வேலை ஃபர்ஸ்ட் நாள் கொடுத்தாங்களாம். பூராட்டே கொந்திச்சு இல்லை, நான் தூக்கல, நான் வந்து தூக்க அவங்களுக்கு இடையில கொடுத்தேன். அதுவும் தூக்குற வேலை. ஓஹோ சரி. இவங்க வந்து இன்னொருத்தவங்களுக்கு தலையில தூக்கி விடுறது அந்த வேலை செஞ்சிருக்காங்க. அதனால இவருக்கு வந்து ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் இல்லாட்டி 1100 அந்த மாதிரிதான் சேலரி வருது. எல்லாருமே சொல்றாங்க ரொம்ப கஷ்டம் செய்யறாரு. அம்மா எல்லாம் அழுறாங்க. காலையில போயிட்டு 12 மணிக்கு வர்றேன்னு சொல்லி கேட்ட உடனே பயங்கரமா அழுதாங்க. நான் வேணா என்னோட ஓனர் கிட்ட மறுபடியும் பேசுறேன்னு சொல்லியிருக்காங்க. எந்த இடத்துலயுமே இவர் இந்த வேலை தான் நான் நிரந்தரமா செய்யறேன்னு இன்னும் அமையல. அதனால எல்லாரும் நீங்களா ஒன்ன புரிஞ்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணி அது தேவையில்லாம உங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்க வேணாம். இப்போதைக்கு எப்படி போகுதோ அதே மாதிரி போகட்டும். உடனுக்குடனே முன்னேற மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமா படி ஏறி முன்னேறது அந்த மாதிரி தானே சொல்லுவாங்க. எனக்கு சரியா சொல்ல தெரியல. கிடைக்கிற வேலையை இப்ப பாத்துட்டு இருக்காங்க. எப்ப வேணாலும் எங்க வேணாலும் கொஞ்சம் பெட்டரான வேலை இருந்தா இவர் எதிர்பார்க்குற அளவுக்கு சம்பளத்துல எங்கேயாவது வேலை கிடைச்சா மாறலாம். ஓகே, இதைதான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு இருந்தேன். இதுல நான் ஏதாவது வேலையை பத்தியோ இல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றத பத்தியோ தப்பா இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா போன வீடியோல நான் கமெண்ட்க்கு ரிப்ளை கொடுக்காத ரீசனே இதுதான். எல்லாரும் உங்களோட ஒப்பீனியனை நிறைய பேர் நல்லதாகவும் சில பேர் உங்களுக்கு விரும்பினதா உங்களுக்கு பிடிச்சது சொல்றீங்க. ஆனா நாங்க என்ன பண்ணுவோங்கிறது உங்களுக்கு தெரியணும்ல. அதை எல்லாருக்கும் ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நல்ல பேராகிராஃப் மாதிரி எனக்கு அனுப்பியிருந்தீங்க. அதை சரியா கரெக்டா ரிப்ளை பண்ண முடியாது. பேசிட்டோம் அப்படின்னா பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்கிறதுனால தான் நான் ரிப்ளை பண்ணேன். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ, பாய்.